கீர்த்தனாவுக்கு லேசாக வியர்க்க ஆரம்பித்தது. ப்ளீஸ், எனக்கு பால் வேணாம், வெளியே போ என்றாள். நான் உன்னை குடிக்கிறியான்னு கேட்கல, குடின்னு சொல்கிறேன். அதில் என்ன கலந்துருக்கு என்றால் பரிதாபமாக. ஒன்றும் இல்லை, கொஞ்சமாக விஷம். குடிச்சிட்டு செத்து போயிட்டேன்னா நான் பாட்டுக்குன்னு போயிட்டே இருப்பேன் என்றால் இரக்கமே இல்லாமல். அவளை தள்ளிவிட்டு ஓடலாமா என்று நினைத்தாள் கீர்த்தனா. 5.25 அடி, அதற்கு ஏற்ற உடல்வாகு. கதவை அடைத்தவாறு நின்றிருந்தாள் காவேரி. அவளை தள்ளிவிட்டு ஓடுவது நடக்காத காரியம். இதை பாரு, வாட்ச்மேன் கிட்ட காசு கொடுத்து மாத்திரை வாங்க சொல்லி மாதவி சொல்லியிருக்கான்னு சொல்லி அனுப்பிட்டேன். மாதவி மாத்திரை சாப்பிட்டு தூங்கிட்டா. அவள் ரூமையும் வெளிப்பக்கமாக பூட்டிட்டேன். நீ எவ்வளோ கற்றுனாலும் வெளியில் கேட்காது. உனக்கு இருக்கிற ஒரே வழி இதை குடிச்சிட்டு நிம்மதியாக செத்து போகிறது தான் என்றாள். கீர்த்தனா முடிவே செய்து விட்டாள். எல்லாரையும் விட்டு போக போகிறோம். ஐயோ, என் குழந்தை, கடவுளே, என்னை எப்படியாவது காப்பாற்று என்று யோசித்தாள். தலை சுற்றல், மயக்கம் எல்லாம் சேர்ந்து அழுகை ஒரு பக்கம். கீர்த்தனா கிட்டத்தட்ட மயங்கி விழப்போனாள். அப்போது படாரென்று கதவை திறந்து கொண்டு கௌதம் உள்ளே வந்தான். காவேரியை தள்ளிக்கொண்டு கீழே விழப்போன கீர்த்தனாவை தாங்கி பிடித்தான். அவனை பார்த்ததும் கீர்த்தனா பாய்ந்து வந்து அவனை கட்டி கொண்டாள். கீர்த்தனாவுக்கு அழுகை வந்தது. இவ என்ன என்று அழுது கொண்டே அவனை மேலும் இறுக்கமாக அணைத்தாள். பின்னாடியே வந்த கிருஷ்ணா காவேரி கையை பிடித்தான். கீர்த்தனாவை ஆசுவாசப்படுத்தி தண்ணீர் கொடுத்தவன் அவளை மெதுவாக கட்டிலில் உட்கார வைத்தான். பிறகு ஆவேசமாக திரும்பியவனின் கண்ணில் கொலைவெறி தாண்டவமாடியது. நீ யாரு? உன்னை அனுப்புனது யாரு? எதுக்காக அவளுக்கு பாலில் விஷத்தை கலந்த? சொல்லு என்றான் கோவத்தோடு. காவேரி கிருஷ்ணாவின் கையை உதறிவிட்டு வேகமாக ஓடினாள். காவேரி வெளியே ஓடப்போகும் நேரம் சரியாக கீர்த்தனாவின் அம்மா, அப்பா, சங்கவி எல்லோரும் வந்தார்கள். அண்ணமும் வந்துட்டாங்க. கீர்த்தனாவின் அப்பா காவேரியை மடக்கி பிடித்தார். ஓடி வந்த கிருஷ்ணா காவேரியை திரும்ப பிடித்து கொண்டான். கீழே கதவு தட்டும் சத்தம் கேட்டது. அண்ணன் ஓடிப்போய் கதவு திறந்தாங்க. உள்ளிருந்து மாதவி வெளியே வந்தா. வெளியே யார் கதவை பூட்டினது என்று கோபமாக கேட்டாள். மாடியில் எல்லோரும் நிற்கிறத பார்த்து மாதவி மேலே வந்தா. இவங்க எல்லாம் எப்படி உள்ளே வந்தாங்க? என்ன நடக்குது இங்கே என்றாள். ரூமை யார் வெளியில் பூட்டினது? இவங்க எல்லாம் எப்படி உள்ளே வந்தாங்க? வாட்ச்மேன் எங்கே? இவளை ஏன் பிடிச்சி வச்சிருக்கீங்க? என்ன ஆச்சு என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டுக்கொண்டே போனாள் மாதவி. இந்த மாதிரி கௌதம் கீர்த்தனாவின் அப்பாவை பார்த்து, முதல்ல நீங்கள் வெளியே போங்க, இல்லை நான் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள வேண்டியிருக்கும் என்றான் ஆத்திரமாக. நீ என் தங்கச்சி பையன்ற ஒரே காரணத்துக்காக தான் நீ பேசின எல்லாத்துக்கும் நான் பொறுமையாக இருக்கேன். நான் பதிலுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பித்தா உன்னால் தாங்கவே முடியாது என்றார் நிதானமாக. அப்பா என்றால் கீர்த்தனா. சங்கவியும் கீர்த்தனாவின் அம்மாவும் போய் கீர்த்தனா பக்கத்தில் நின்றுக்கிட்டாங்க. பின்ன என்னம்மா, ஒரு தடவையாவது சொல்கிறத காது கொடுத்து கேட்கணும். நான் அமைதியாக இருக்கிறதுனால என் மேலே தப்புன்னு அர்த்தம் இல்லை என்றான் கௌதம் எகத்தாளமாக. அமைதியாக இரு கௌதம் என்றான் கிருஷ்ணா. என்ன சொல்ல போகிறீங்க சொல்லுங்க என்றான் கௌதம். சொத்துக்காக கொண்டுட்டேன்னு சொல்கிறியே. நீ இருக்கிற அந்த வீடு பூஞ்சோல கிராமம். அந்த வீடு, அங்கே இருக்கிற அந்த 400 ஏக்கர் சொத்து, இதுக்கெல்லாம் சொந்தக்காரன்னா அது தெரியுமா உனக்கு? என்ன புது கதை சொல்கிறீங்க என்றான் கௌதம். நான் உண்மையை தான் சொல்கிறேன். நீங்கள் போனீங்களே பூஞ்சோல கிராமம், அதுதான் எனக்கு சொந்த ஊர். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே அந்த ஊர் தான். அந்த ஊரில் எங்கள் அப்பா பெரிய பணக்காரர். 500 ஏக்கர் நிலத்துக்கு சொந்தக்காரர். வழி வழியாக எங்கள் வீட்டில் பெண் குழந்தைகளே கிடையாது. முதல்ல பிறந்த பொண்ணே ஜானகி தான். ஜானகின்னா எங்கள் எல்லாருக்குமே உயிர். எங்கள் அப்பா இறந்த பிறகு எங்கள் அம்மா தான் எங்களுக்கு எல்லாமே. இவ என் தாய்மாமா பொண்ணு. இவங்க அப்பா அம்மா சின்ன வயசுலேயே தவறிட்டாங்க. இவளையும் எங்கள் அம்மா தான் வளர்த்தாங்க. நான், இவ ஜானகி, நாங்கள் 3 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அன்பாக இருப்போம். சின்ன வயசுலேருந்து இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு உன்னோட அப்பா மாதவன் தான். அவனை எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே தெரியும். அவனும் அடிக்கடி வீட்டுக்கு வந்து போவான். படிப்பு முடிஞ்ச உடனே நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பிஸ்னஸ் ஆரம்பித்தோம். நான் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணேன். அவன் ஒர்க்கிங் பார்ட்னராக இருந்தான்.
ஒரு நாள் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவன் சொன்னான், பணம் எப்போவுமே பணத்தோட தண்டா சேரும் அப்படின்னு. ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு நான் கேட்டேன். பணக்காரங்க கூட தான் சம்மந்தம் வச்சுப்பாங்க அப்படின்னு சொன்னான். ஏன்டா அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டதுக்கு, இப்போ நீ கூட தான் இருக்கிற, ஜானகியை எனக்கு கட்டி கொடு அப்படின்னா கொடுப்பியா? நிச்சயமாக கொடுப்பேன், இதில் என்ன சந்தேகம்? அப்படின்னா எனக்கு ஜானகியை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி தருவியா? நான் வீட்டில் பேசிட்டு சொல்கிறேன். ஜானகி கிட்ட கேட்டேன், உனக்கு எது விருப்பமோ அதை செய்யண்ணா. அம்மா கிட்ட கேட்டதுக்கு முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என் அம்மா சொன்னதை கேட்டு நான் அன்னைக்கே முடிவை மாற்றியிருந்தா இன்றைக்கி முன்னாடி நான் கொலைகாரன்ற பேரோட நின்று இருக்க மாட்டேன். எனக்கு அப்போ அனுபவம் பத்தலை. என் அம்மாவை ரொம்பவே கஷ்டப்பட்டு கன்வின்ஸ் பண்ணி அந்த கல்யாணத்தை நான் நடத்தி வச்சேன். ஊரே அசந்து போகிற அளவுக்கு என் தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். என் தங்கச்சி அங்கே போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு 500 ஏக்கர் நிலத்தை 400 ஏக்கர் நிலத்தை அவள் பேரில் எழுதி கொடுத்தேன். என் அம்மா வேணவே வேணான்னு சொன்னாங்க. ஒரு வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாம் நல்லபடியாக போய்கிட்டு இருந்துச்சு. நானும் மாதவனும் பிஸ்னஸை கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தோம். ஜானகியும் ரொம்ப சந்தோஷமாகவே இருந்தா. அடுத்த வருஷம் நீ பிறந்த உன்னோட முதல் பிறந்த நாள். உனக்கு முதல் பிறந்த நாளும் வந்துச்சு. எங்கள் எல்லாரையும் கூப்பிட்டாங்க. நாங்கள் எல்லாரும் வந்தோம். அம்மா என்ன நினச்சாங்கன்னு தெரியல. பிறந்த நாள் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த உடனே எனக்கும் சுந்தரவல்லிக்கும் உடனடியாக கல்யாணம் பண்ணணும், இது விஷயமா ஜானகி கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு ஜானகியையும் மாதவனையும் வீட்டுக்கு வர வச்சாங்க. எங்கள் 2 பேரோட கல்யாணம் சின்ன வயசில் எடுத்த முடிவுங்கிறதுனால எல்லாருக்கும் இது சம்மதம். வீட்டுக்கு வந்த ஜானகி கிட்ட அம்மா சொன்னதும் மாதவனோட முகமே மாறிடுச்சு. மாதவியை எனக்கு கட்டி வைக்கணும் என்ற எண்ணம் இருந்திருக்கு. மாதவிக்கும் இந்த எண்ணம் இருந்திருக்கு. இந்த விஷயம் சத்தியமாக எனக்கு தெரியாது. இது விஷயமா அவன் ஜானகி கிட்ட பேசியிருக்கான். ஜானகி அது நடக்காது, சின்ன வயசுலேயே அண்ணனுக்கும் சுந்தரவல்லிக்கும் பேசி முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கா. இது விஷயமா மாதவன் என்கிட்டையும் அம்மா கிட்டேயும் வந்து பேசினான். என் அம்மா முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த வீட்டு மருமக சுந்தரவல்லி தான்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. என் தங்கச்சி இவன் மேலே ஆசையை வளர்த்துக்கிட்டா. இனிமேல் மாற்றினா சரியாக இருக்காது. நாம் இவங்களுக்கு வேணால் வேறு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொன்னான். என் அம்மாவும் பொறுமையாக எவ்வளவோ எடுத்து சொன்னாங்க. அவன் திரும்ப திரும்ப இதையே சொல்லவும் ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த அம்மா, இவங்க கல்யாணம் சின்ன வயசில் எடுத்த முடிவு, நேற்று வந்த உங்களுக்காக அதை மாற்ற முடியாது, என் பையனுக்கும் சுந்தரவல்லிக்கும் தான் கல்யாணம் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. அங்கிருந்து கோபமாக போனவன் அவசரமாக ஒரு மாப்பிள்ளையை பார்த்து மாதவிக்கு கல்யாணம் பண்ணி வச்சான். பொறுமையாக இருடான்னு நான் எவ்வளவு சொல்லியும் அவன் கேட்கல. அவன் எடுத்த இந்த அவசர முடிவால் மாதவியோட வாழ்க்கை மட்டும் இல்லை, எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையுமே தலைகீழாக மாறி போச்சு.